புதிய செயல்கள் அல்லது நல்ல விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பார்கள். ஆனால் ஆவணி மாத தேய்பிறை அஷ்டமி மிகவும் விசேஷமானது. ஸ்ரீ கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்தவர் என்பதால் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகுதான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திக்கான பூஜை பெரும்பாலும் துவங்கும். குழந்தை கிருஷ்ணர் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அவருக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவார் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணரின் காலடி தடங்கள் வீட்டின் வாயில் முதல் பூஜை அறை வரை வரையப்படுகின்றது. வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்தால் கிருஷ்ண வேடமும், பெண் குழந்தைகளாக இருந்தால் ராதை வேடமும் போட்டு அலங்கரித்து மகிழ்வது வழக்கம். இப்படி செய்வதால் கிருஷ்ணரே குழந்தை வடிவில் நம்முடைய வீட்டிற்கு எழுந்தருளி அருள்வதாக ஐதீகம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் படம் அல்லது குழந்தை கிருஷ்ணரின் விக்கிரகத்தை அழகாக அலங்கரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அரிசி மாவினால் கிருஷ்ணரின் பாதங்களை வரைந்து நைவேத்தியமாக கிருஷ்ணருக்கு பிடித்த அவல், முறுக்கு, சீடை, லட்டு என என்ன பலகாரங்கள் வேண்டுமானாலும் வைத்து படைக்கலாம். இயலாதவர்கள் எளிமையாக அவல் மட்டும் வைத்து கூட படைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான பால், நெய், வெண்ணெய், தயிர், மோர் ஆகிய 5 பொருட்களை வைத்து படைப்பது சிறப்பானதாகும். ஒரு சில வீட்டில் தொட்டிலில் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ண பொம்மையை வைத்து வணங்கி வழிபடுவதும் உண்டு. வசுதேவ சுதம் தேவம்